நம்ம தருமபுரியில இது மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கா? ரயில் ரோடு பக்கத்துல முத்தமட்டி ஆஞ்சநேயர் இருக்கோ அதே மாதிரி தான் கொப்பளூர் கணவாய் பக்கத்துல ஒரு வீர ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்கு. வீடியோக்குள்ள போலாமா? ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஆலயம் கொப்பளூர் கணவாய். இந்த ஆலயத்துக்கு நீங்க எப்படி வரணும்னு நினைச்சீங்கன்னா பெண்ணாகரத்துல இருந்து மேச்சேரி போற வழியில இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அது இல்லாம பெண்ணாகரத்துல இருந்து 17 கிலோமீட்டரும் தருமபுரியில இருந்து 36 கிலோமீட்டரும் தான் இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வரலாம். அதுவும் இதுல என்ன சிறப்புனா, எப்படி முத்தமட்டியில ரயில் ரோடு பக்கத்திலேயே இருக்கோ அதே மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன்ல ரொம்ப வளைவான பகுதியில் ஒரு டேஞ்சரான ரோடு பக்கத்துல தான் இந்த மிகப்பெரிய ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இங்க வந்து பஸ் ஸ்டாப்பும் இருக்கு. பெரும்பாலை போற வழி பஸ்ல எல்லாமே நீங்க ஏறணும்னா இந்த ஆஞ்சநேயர் கோயிலான பஸ் நிறுத்துவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்குள்ள போலாமா? இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, மிகப்பெரிய ஒரு கொடிக்கம்பம் இருக்கு. அந்த கொடிக்கம்பத்தில் என்னென்ன இருக்கு இதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நவகிரகங்கள் 9 நவகிரகம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நவகிரகம் இருக்குது. இந்த கொடிக்கம்பத்தில் வீர ஆஞ்சநேயரும் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு வீர ஆஞ்சநேயர் இருக்குது. இது பக்கத்தில் அதோட நாமம் இருக்கும்ல, அதுவும் இருக்குது. இங்கே ஒரு வீர ஆஞ்சநேயர் இருக்குது. அது பக்கத்துலேயும் ஒரு நாமம் இருக்குது. இங்கே வந்து சிவன் இருக்கார். பார்க்குறீங்களா, சிவன் கழுத்தில் வந்து பாம்போட ஒரு சிவனும் இருக்கார். இங்கே வந்து நம்ம முதல் கடவுளான விநாயகரையும் நம்ம தரிசனம் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு உள்ள கோயில் நம்ம போகிற டைமில் வந்து நட சாத்தியிருந்தாங்க. ஏன்னா நம்ம காலையிலேயே போயிருந்தோம். ஒரு 7 o'clock நம்ம போயிருந்த டைமில் வந்து கோயில் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், உள்ளே எவ்வளோ அழகான ஆஞ்சநேயர் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பூஜை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தா அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் இந்த கோயிலுக்கு போகலாம். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்களும் தருமபுரியில் பெரும்பாலை இது நிறைய பேருக்கு இந்த கோவில் இருக்கிறதே தெரியாது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டியாவது இந்த கோயிலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்கும். அதுவும் ரொம்ப அமைதியான ஒரு கோயில்னு சொல்லலாம். எந்த கூட்டமும் இருக்காது, அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வரலாம். இங்கே வரும்போது ஒரு அட்வென்ச்சரான ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹில் ஸ்டேஷன் நம்ம எப்படி கொல்லிமலை, ஏற்காடு இப்படிலாம் நம்ம ஹில் ஸ்டேஷன் ஏறோம்ல, அதே மாதிரி ஒரு கொண்ட ஊசி, நிறையா கொண்ட ஊசி கொண்ட இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்களும் வரலாம். நீங்கள் பார்த்து சேஃபாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் சென்ட் பண்ணுங்கள். இது வந்து தருமபுரியில் இருக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு ஹிடன் பிளேஸ்ன்னு சொல்லலாம், ஹிடன் ஜம்முன்னு சொல்லலாம். இந்த ஆஞ்சநேயர் கோயில் பெண்ணாகரத்துலேருந்து பெரும்பாலை போகிற வழியில் இந்த அனுமான் கோயில், ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள்.